நீங்கள் கேட்கவிருப்பது த உள்ளூர் ஷோவின் தமிழ் பாட்காஸ்ட். வழங்குவோர் மாயோன் மற்றும் நண்பர்கள். அனைவருக்கும் வணக்கம். இது சினிமா சஜஷன்ஸோட எபிசோட் 3. அதில் என் கூட டிஸ்கஸ் பண்ண இணைஞ்சிருக்கிறது மாங்க், மகிழ் 2 பேருமே இருக்காங்க. வணக்கம் மாங்க். வணக்கம் மாயோன். வணக்கம் மகிழ். வணக்கம் மாயோன். ஓகே, ரொம்ப சாஷ்டாங்கமாக வணக்கம் வைக்கிறாங்க 2 பேரும். ரைட்டு. ஸோ இன்னைக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் எடுத்து வச்சிருக்கோம். வழக்கம் போல அந்த படங்கள் பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த படங்கள் சுற்றி என்னென்ன பொலிட்டிக்கல் ஐடியா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து கூட அடிச்சு விட்டுருவோம். ஓகே, இன்னைக்கு இந்த எபிசோட துவங்கி வைக்க போகிறது மகிழ். அவரோட முதல் படத்தை பற்றி சொல்லுங்க. என்னுடைய முதல் படம் 2017 ரிலீஸ் ஆன டன்கிர்க், கிறிஸ்டோபர் நோலனுடைய டைரக்ஷனில் வந்த படம். இது ஒரு வார் பேஸ்டு ட்ராமா தான். ஸோ ஆக்சுவலி ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 நடந்து முடிஞ்ச டைமில் டன்கிர்க்ன்றது பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், ஒரு அந்த ஊரோட பேர் அது டன்கிர்க். அங்கே அந்த செகண்ட் வேர்ல்டு வார் 2 நடந்து அதில் உயிரோட மிச்சமானவங்க ஒரு 4 லட்சம் பேருன்னு வச்சுக்கோங்களேன். 4 லட்சம் பேருமே அந்த டன்கிர்க்ன்ற இடத்துல மாட்டிப்பாங்கன்னா அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போக முடியாம அந்த இடத்துல சிக்கிப்பாங்க. இப்ப அவங்களுடைய சொந்த ஊருக்கு எப்படி போறாங்க, அந்த டைம்ல அவங்க அந்த மாட்டிக்கிட்ட டைம்ல சில மறுபடியும் அந்த வார் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் நடக்கும். குண்டு போடுறது சம்திங். அதுல இருந்து எப்படி அவங்கள மீட்டு மறுபடியும் அவங்களுடைய தாய் நாட்டுக்கோ அந்த சொந்த இடங்களுக்கு அனுப்பப்படுது அப்படின்றத இந்த படம் எடுத்திருப்பாங்க. இது ஒரு நான் லீனியர் டைப் ஆஃப் மூவி. பிளஸ் இதுல ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு வித்தியாசமான ஒரு இதை கையாண்டிருப்பாரு. எப்பவுமே கிறிஸ்டோபர் நோலன் வித்தியாசமா கையாளுறவர் தான், ஒரு நார்மலா. ஆனா நம்மளுக்கு அது புரியாது. இந்த படத்துலயும் அதே மாதிரி எப்படின்னா, ஒரு 3 காலகட்டம் வச்சிருப்பாங்க. 1 மணி நேரம், 1 நாள், 1 வாரம். இந்த 3 டைம் லைனையும் பேஸ் பண்ணி ஒரே டைம்ல நடக்கிற மாதிரி நான் லீனியர்ல சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டோரியை 1 மணி நேரம் நடக்கிறத ஒரு சீன் காட்டுவாரு. ஒரு இடத்துல 1 மணி நேரம் மட்டுமே நடக்கக்கூடிய சீனை ஒரு செக்மெண்ட் வச்சிருப்பாரு. அப்புறம் 1 டே ஃபுல்லா நடக்கிற ஒரு சீனை அதான் நான் சொல்றேனே, ஃபுல்லா ஷஃபிள் பண்ணி அந்த மாதிரி 1 வீக் ஒரு இடத்துல அப்படியே தேங்கியே இருப்பாங்க. திடீர்னு அந்த இடத்துல கப்பல்ல மூவ் பண்ணிப்போம். ஸோ அது எல்லாமே அப்படியே மிக்ஸ் பண்ணி காட்டியிருப்பாரு. அது நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் காட்டும் போது கீழே 1 டே, 1 வீக், 1 ஹார் அப்படின்றத காட்டுவாங்க. அதுக்கப்புறம் படம் ஓட்டத்துல நம்மள அப்படியே 2-3 தடவை பார்த்தா தான் புரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நல்லா இருக்கும் அந்த படம். ஸ்கிரீன் பிளே பண்ணப்பட்ட விதம், கேமரா, இன்ஃபேக்ட் ஐமேக்ஸ் கேமரால எடுக்கப்பட்ட திரைப்படம் இது. ஸோ இது ஒரு ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த ஃபுல் அந்த எஃபெக்டோட நம்ம ஃபீல் பண்ணலாம் அந்த படத்தை. ஸோ ஒரு நல்ல கதைக்களம். ஆக்சுவலா கிறிஸ்டோபர் நோலன் சொல்லும்போது ஒரு பாலிசியாவே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஐமேக்ஸ் கேமரால தான் நான் ஷூட் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒரு பாலிசியாவே வச்சிருக்காரு. ஒரு அடிஷ்னல் ஒரு காமெடி ஃபேக்ட் தான் வச்சுக்கோங்களேன். நான் ஒரு லோக்கல் கம்பேரிசன் ஒன்று பண்றேன். கிறிஸ்டோபர் நோலன்னா தமிழ் சினிமால ஒரு இயக்குனரோட, பட் முருகன் நோலன் கிடையாது. முருகன் நோலனுங்கிறது ஆப்பிளுங்கிற போனை எப்படி சைனாக்காரன் போடும்போது ஆரஞ்சுங்கிற பேர்ல அதே மாதிரி போன் போடணும், அதுதான் முருகன் நோலன். பட் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. இதை ஏன் நான் தமிழ் கம்பேரிசன் யாரு கூட பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வராகவன். ஏன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலனோட படங்களோட டைம் லைனையும் சரி, அந்த படங்களோட ஸ்கிரீன் பிளே, அந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த படங்களை நல்ல டீட்டெயில்டா பார்த்தா மட்டும்தான் அந்த படம். ரொம்ப கேஷுவலா அந்த படம் புரிஞ்சிடாது. ஓகே, அவரோட ஒரு ஃபர்ஸ்ட் 1 படம் 2 படம் ரொம்ப லீனியரா இருக்கும் ஸ்கிரீன் பிளே எல்லாமே. அதுக்கப்புறம் அவர் அந்த மொமெண்டோலேருந்து அவரோட ஸ்டைலே அப்படிதான். டார்க் நைட் ரொம்ப லீனியர், ஏன்னா அதுல அவர் பெருசா, பட் அதுலயே அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் இது எப்படி இந்த டன்கிர்க் படம் ஒரு ஆட்மேன் அவுட்டோ, அவரோட என்டையர் கெரியர்லயே ஒரு ஆட்மேன். இந்த படத்தை இவர் தான் எடுத்தாராங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வருது. அதே மாதிரி தமிழ் சினிமால செல்வராகவன் ஒரு இயக்குனர் இருக்காரு. அவர் படங்களும் இதை கிட்டத்தட்ட இதே தான். நீங்க 2 வாட்டி 3 வாட்டி குறைஞ்சபட்சம் பார்க்கணும். அவரோட ஸ்கிரீன் பிளே டெக்னிக் எல்லாமே நல்லா இருக்கும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரடி நீ மோகினின்னு சொல்லிட்டு மித்ரன் ஜவர் தமிழ்ல ஒரு படம் ரீமேக் பண்ணாரு. அது தெலுங்குல செல்வராகவன் எடுத்த படம். அந்த படத்தை மட்டும் தனியா எடுத்து பாத்தீங்கன்னா, செல்வராகவனோட என்டையர்
மூவியோட கிராஃப்ல அந்த ஒரு படம் மட்டும் தனியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவுட் லேயர்னு வச்சுக்கோங்களேன். அந்த சம்பந்தமே இல்லாம அந்த ஒரு படம் மட்டும் தனியா இருக்கும். ஹிடன் லேயர் இல்லாத ஒரு படம் நேரடியா இருக்கும். அதை அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் வரும்னா இது செல்வராகவன் படமே கிடையாதுங்கிற. ஏன்னா ஐடியலி நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருக்கோம்ல, செல்வராகவன் படம்னா பைத்தியமா இருக்கும், நல்லா இருக்குங்கிறத விட்டுருங்க. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிடன் டீட்டெயில் இருக்கும். அவர் நடந்து போகும்போது செருப்பு பிஞ்சிட்டா கூட அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் அந்த படங்கள் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு நிலையில இருக்கும். ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிற படம்னு பாத்தீங்கன்னா அந்த யாரடி நீ மோகினியோட தெலுங்கு வெர்ஷன், எனக்கு பேரு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. பட் வெங்கடேஷ், த்ரிஷா, ஸ்ரீகாந்த் அவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க அந்த படம். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப எப்படி கிறிஸ்டோபர் டன்கிரிக் மாதிரி இது வந்து செல்வராகவனோட அந்த ஒரு படம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில நான் சொல்றேன். இதுல இன்னொரு ஒரு ட்ரிவியா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ட்ரிவியா கூட இல்ல, இது வந்து கிறிஸ்டோபர் நோலன் மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா கூட நிறைய பேர் வச்சாங்க. என்னன்னா, இந்த டன்கிரிக் இந்த போர் இந்த நடந்துச்சுல, அந்த சமயத்துல அங்க அந்த 4 லட்சம் பேர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற அந்த காலகட்டத்துல இந்தியன் ஆர்மி இருக்குல்ல, இந்தியன் ஆர்மின்னு நான் சொல்றது வந்து அப்போ வந்து பிரிட்டிஷ் ரூல்ல இருந்த இந்தியன் ஆர்மி. அப்போ இங்க இருந்து ஒரு பெரும்பான்மையான சிங் பெட்டாலியன் வந்து அந்த டன்கிரிக்ல போய் உதவுனதாகவும் அவங்கள அங்கிருந்து மீட்டு கொண்டு வரதுல இந்தியா வீரர்களுக்கு பெரும் பங்கு இருந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறை இப்போ ஏன்னா இப்போ கிறிஸ்டோபர் நோலன் மாதிரியான ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு இன்டெப்தா அதை அனலைஸ் பண்ணுவாரு. பிசிக்ஸ் புக் ஒரு 10, கெமிஸ்ட்ரி புக் ஒரு 20, சயின்ஸ் புக் ஒரு 40, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம அந்த படத்தை பார்த்தாதான் புரியுங்கிற அளவுக்கு இன்டெப்தா டீடைல் பண்ணி எடுக்கக்கூடிய கிறிஸ்டோபர் நோலன் வந்து இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது வந்து இந்திய ஹிஸ்டரியன்ஸ் இருக்காங்கல்ல, வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு கவலையாவே அதை சொன்னாங்க. அது ஏன் மிஸ் பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியல. பட் இது ஒரு ட்ரிவியா மாதிரி. ஏன்னா அவரு அவ்வளவு பெரிய டைரக்டர் வந்து இதை மிஸ் பண்ணிட்டாருங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இவங்களுடைய இந்த இந்திய வீரர்களுடைய பங்கு வந்து இந்த டன்கிரிக்ல மிகப்பெரிய அளவுல இருந்ததாக ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலி நைஸ் அடிஷ்னல் இன்ஃபோ. ஸோ இப்போ அப்படியே டன்கிரிக்லேருந்து நீங்க சொல்லுங்க மாங்க், உங்க லிஸ்ட்ல நீங்க வச்சிருக்கிற படம். என்னுடைய லிஸ்ட்ல நான் வச்சிருக்க படம் வந்து ரொம்ப நேரமா நான் ஹிஸ்டரி அப்புறம் வந்து இந்த அடாப்டிவ் ஹிஸ்டரியில இருந்தே படங்கள் எடுத்ததுனால கொஞ்சம் அப்பாற்பட்டு போய் வேற ஒரு ஜானருக்கு போலாமேன்னு சயின்ஸ் ஃபிக்ஷன் டிராமா. ஸோ அந்த ஜானர்ல ஒரு படம். இந்த படத்தை எடுத்தவர் வந்து டென்னிஸ் வெலனேவ் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு கெனடியன் டைரக்டர். எதுக்காக நான் இவர் சொல்றேன்னா, இவர் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. குறிப்பா நம்ம பார்க்கணும்னா இன்சென்டைஸ், சிகாரியோ, அந்த மாதிரியான படங்கள் எடுத்த ஒரு டைரக்டர். இன்னொரு படம் கூட சொல்லணும்னா பிளேட் ரன்னர் 2049, இந்த படங்கள்லாம் எடுத்த டைரக்டர் தான் டென்னிஸ் வெலனேவ். ஸோ இவர் எடுத்த 2016 இவர் எடுத்த ஒரு படத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன். அந்த படத்தோட பேரு அரைவல். இப்ப இந்த படத்தினுடைய கதைன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல ஒரு 12 இடத்துல ஒரே நேரத்துல ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து லேண்ட் ஆகும். அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து லேண்ட் ஆகினதுக்கு அப்புறமா அந்த ஏலியன்ஸ் வந்து நம்மளை தாக்க போறாங்களா இல்ல அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னே உலக மக்களுக்கு புரியாது. ஒரு 12 உலகத்துல இருக்கிற முக்கிய 12 நகரங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்துடும். அங்க வந்து எதுவுமே கம்யூனிகேட் பண்ணாம அந்த ஸ்பேஸ்ஷிப் மட்டும் வந்து நிற்கும். எதுவுமே இருக்காது, அதுல இருந்து ஒரு மெசேஜோ எதுவுமே வராது, அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, எதற்காக இவங்க வந்திருக்காங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க, உலகத்தை அழிக்க போறாங்களா இல்ல உலகத்தை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்களா, எதுக்காக வந்திருக்காங்கன்னே புரியாம இருக்கிற சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஒரு லேடி. அவங்க வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட், அதாவது இந்த எழுத்து கலை எல்லாம் இருக்குல்ல அதை பத்தி படிக்கக்கூடியவங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, யுஎஸ் மிலிட்டரி வந்து அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு, நாங்க இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம்னு ட்ரை பண்றோம். ஸோ அவங்க என்ன இது பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது கரெக்டா. இப்ப ஏன்னா வேற ஒரு கிரகத்துல இருந்து வராங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய என்ன சொல்ல வராங்கிறத நம்ம கிராக் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறதுக்காக இவங்களை கூட்டிட்டு போவாங்க. ஸோ இவங்க போய் அந்த முயற்சியில ஈடுபட்டு அவங்க வந்து அந்த ஏலியன்ஸ் வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் தான் பேசும். அதாவது இவங்க போவாங்க, அதுக்கப்புறம் அந்த சீன்லாம் வரும், இவங்க போவாங்க, ஒரு சைன் லாங்குவேஜ் பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சைன் லாங்குவேஜை டெய்லி படிச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத கண்டுபிடிச்சு எதுக்காக அவங்க வந்திருக்காங்கிறத வந்து கடைசியா ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தினுடைய கதை. நான் எதுக்காக இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனை எடுத்தேன்னா, இந்த படத்துல வந்து எல்லா படத்துலயும் பார்த்தீங்கன்னா ஏலியன் வரும், ஒரு 4 பேரை அடிக்கும், தூக்கி போடும், அடிக்கும்,
ஏலியன்ஸ் வந்து உலக அழிக்கதான் வந்திருக்குன்ற மாதிரி காமிப்பாங்க. இந்த படத்துல ஒரு வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க. ஏலியனுங்கிறதையே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள், அதுங்களுக்குன்ற ஒரு மொழி இருக்கு. ஏன்னா இப்ப எல்லா படங்கள்லயும் சயின்ஸ் பிக்சர் படங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா ஏலியனும் இங்கிலீஷ் பேசும், அப்படிதான் யூஸ்வலா கொண்டு போவாங்க. ஆனா இந்த டைரக்டர் ஒரு வித்தியாசமா யோசிச்சு அந்த அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜை கண்டுபிடிச்சு அந்த லாங்குவேஜ்ல அவங்க என்ன சொல்ல வராங்கிறத இன்டர்பிரேட் பண்ணி அதை உலக மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எழுதின எழுத்துக்கள் எல்லாம் வச்சு அது என்ன சொல்ல வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு போய் அதை கிராக் பண்ணி கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஜர்னல்ல எடுக்கப்பட்ட ஒரு அருமையான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். நீங்க 12 ஸ்பேஸ்ஷிப்னு சொன்னோன்னே எனக்கு டவுட் வந்துச்சு, 12 13 அப்படின்ட்டு. 12 தான். ஏன்னா 13னா இலுமினாட்டிகளோட ஸ்பேஸ், 13 குடும்பத்துக்கு ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து இறங்கியிருக்கோம், அந்த மாதிரி இருக்குமோன்னு சொல்லி நானாவே ஒரு கற்பனை. ஹாலிவுட் படம் அதனால அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல. தமிழ் படமா இருந்தா மேபி இல்ல. இவர் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு டைரக்டர். ஏன்னா இந்த இன்சென்டைட்ஸ் மாதிரி படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான வித்தியாசமான ஒரு ஜானர்ல இருக்கும். இன்சென்டைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்வின்ஸ் வந்து அவங்களுடைய பூர்வீக ஊருக்கும் அந்த மாதிரி ஒரு அங்க போய் அவங்க அங்க வார் கிரைம் நடந்த ஒரு ஊரு, அந்த ஊர் பேர்லாம் சொல்ல மாட்டாங்க, பட் அங்க இருந்து அங்க என்ன நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு கதை எடுப்பாங்க. அதே மாதிரி சிக்காரியோ ஒரு வேற ஒரு ஜானர்ல இருக்கும். அந்த மாதிரி வித்தியாசமான ஜானர்ல படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஓகே, ஸோ இப்போ என் லிஸ்ட்ல இருக்கிற படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஹாலிவுட் இயக்குனர். அவர் வந்து நம்ம ஊருக்கு ஈக்குவலன்ட் டு கே.எஸ். ரவிக்குமார்னு வச்சுக்கலாம். ஆனால் உடனே கேவலப்படுத்துறேன்னு நினைச்சிடாதீங்க. கே.எஸ். ரவிக்குமாருங்கிறதுனா நான் எதை வச்சு மீன் பண்றேன் அப்படின்னா நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருப்பாரு, அந்த அடிப்படையில் சொல்றேன். ஸோ டேவிட் ஃபின்ச்சர் அவரோட படம் தான். ஸோ ஜோடியாக் அப்படிங்கிற ஒரு படம். இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி அந்த மாதிரி நீங்க என்ன ஜானர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து கிரே ஸ்மித் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதின ஒரு புக்கோட இதுதான். அந்த கிரே ஸ்மித் எதை பற்றியான புத்தகம் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றாருன்னா இந்த ஜேர்னல்ஸ்லாம் வரும்ல, மேகசின், அதுக்கெல்லாம் வந்து இது வரைகிறவர். ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஜேர்னல்ல வந்து ஒரு ஒரு சீரியல் கில்லிங் நடக்குது சான் பிரான்சிஸ்கோல. அந்த சீரியல் கில்லிங்கான ஒரு யார் செஞ்சுட்டாங்கன்னு தெரியல. ஸோ அவர் வந்து ஒரு இமேஜ் வரைகிறார். ஸோ அப்படிதான் அவர் அந்த கேஸ்குள்ள இன்வால்வ் ஆகிறாரு. ஸோ அந்த சீரியல் கில்லரை வந்து ஏன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 1960லேருந்து 70க்குள்ள நடந்த விஷயங்கள் இது எல்லாமே. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 8-12 நினைக்கிறேன், எத்தனை மர்டர்ன்னு தெரியல. அதான் நிறைய நடந்திருக்கு சீரியல் கில்லிங். இந்த 12 மர்டர் 8 to 12 இஸ் அசோசியேட்டட் வித் இந்த பர்டிகுலர் ஜோடியாக்குங்கிறாங்க. அது ஏன் ஜோடியாக்குன்னா அது ஒரு சிம்பிள். ஸோ அந்த சிம்பிள் வச்சு அது அந்த படமாக பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒன்றும் நல்லா கன்வே ஆகும். பட் அதை நான் இப்போ ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் எதுக்காக இந்த படத்தை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து சீட் எட்ஜ் த்ரில்லர்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு படம் ஆரம்பிக்கிற சீன்லேருந்து அந்த படம் முடிகிற அந்த கடைசி சீன் வரைக்கும் நம்மளை ரொம்ப எங்கேஜிங்காகவே வச்சிருக்கோம். ஈவன் தோ இட் இஸ் அன் ரியல் இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டை பற்றி இப்போ போய் நீங்கள் விக்கிபீடியாலையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஜோடியாக் கில்லர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ரெஃபரன்சஸ் கிடைக்கும், நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அவர் சேர்ந்த அந்த கொலைகள் அப்புறமா அந்த அது ரிலேட்டடா பாத்தீங்கன்னாவே அதை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான படங்கள்லாம் வந்திருக்கு. இந்த ஜோடியாக் கில்லரை பேஸ் பண்ணி சைனீஸ்ல வந்து சைனீஸ் ஜோடியாக் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. அப்புறம் இந்த ஜோடியாக் கில்லருங்கிறவரு ஒரு கல்ட்டா மாறுறாரு. ஸோ அவரை முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு நிறைய சீரியல் கில்லர்ஸ் வராங்க. சில சீரியல் கில்லர்ஸ் என்ன பண்றாங்கன்னா தன்னை ஜோடியாக்குன்னு அடையாளப்படுத்திப்பதன் மூலமா நம்ம ஒரு ஃபேமுக்கு போக முடியுங்கிறதுனால கூட நிறைய பேர் தன்னை ஜோடியாக்குன்னு அடையாளப்படுத்துறாங்க. பட் இது 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 எல்லாத்தையுமே அந்த படம் உள்ள பேசும். ஸோ பேசிக்கலி பார்த்தோம் அப்படின்னா படமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் கில்லரை எப்படி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுது, அதை கண்டுபிடிக்க முடியாம அந்த கேஸை மூடிடுறாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அது வரைக்கும் க்ளூ கிடைக்கலன்னா மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு இந்த கிரே ஸ்மித்ங்கிற நபர் அந்த இதுல ஒர்க் பண்ணவர், அவர் எப்படி வந்து அந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு எங்கெங்கேருந்து டேட்டா எடுக்கிறாரு, அவர் அந்த டேட்டாவை எடுக்கும்போது லைஃப்ல அவர் எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு மிரட்டல்லாம் வரும் அந்த கிரே ஸ்மித்துக்கு அந்த ஜோடியாக் கில்லர்லேருந்து. அந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. படமா பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த கேஸ் வந்து இன்னைக்குமே அன்சால்வ்டு தான். ஆனா க்ளோசஸ்ட் டு தி கில்லர் யாருன்னு பாத்தீங்கன்னா 1994லயோ 96லயோ வந்து ஃபர்ஸ்ட் ஜோடியாக் ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசு பையனை வந்து 10 இல்ல 15 வயசு பையனை இது பண்ணியிருப்பாரு. அந்த பையனுக்கு வந்து ஒரு 30-35 வயசு 40 வயசு இருக்கும்போது அந்த பையனை கூப்பிட்டு ரெகக்னைஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப அவன் வந்து நான் பார்த்தது இவராதான் இருக்குன்னு ஒருத்தரை கை காட்டுறான். அவர் செத்தே 2 வருஷம் ஆச்சு ஜெயில இருந்து. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை முடிப்பாங்க.
இது வந்து மற்றபடி அந்த அந்த உங்களுக்கு ஒரு உண்மையா பயங்கரமான ஒரு கிரைம் மூவி பார்க்கணும் அப்படின்னா இது ரொம்ப அருமையான ஒரு படம் ஜோடியாக்குங்கிறது. இதுல வந்து ஒரு மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிவியா இருக்கு. இந்த படம் வந்து மார்வல் காமிக்ஸோட ஒரு இருக்கிற அந்த மார்வல் வேர்ல்டு ஹீரோஸ்ல ஒரு பேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா முக்கியமான 2 பேர் இல்ல 3 பேர் இருப்பாங்க. நீங்க மார்வல்லயே அவர் வந்துட்டாரு. யார் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் டவுனி இருப்பாரு, மார்க் ரஃபெல்லோ இருப்பாரு. இத வந்து ஜேக் கிலன்ஹால் அவர் இருப்பாரு. அவர் வந்து ஆக்சுவலா அந்த ஸ்பைடர்மேனோட அந்த புது மூவில அவர் தான் வந்து ஹோம்ல வில்லனா நடிச்சாரு. ராபர்ட் டவுனியோட ஜூனியரா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜேக் அவர் தான் ஹீரோ, ரஃபெல்லோ வந்து அதுக்கு அடுத்த கேரக்டர். ராபர்ட் டவுனிலாம் வந்து ரொம்ப, ஏன்னா அரௌண்ட் இது வரும்போது ராபர்ட் டவுனிலாம் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது. ஏன்னா அயன்மேன்லாம் இப்ப வரல. இந்த படம்லாம் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அயன்மேன் வருது. சோ இந்த மகாநல்ல எப்படி விஜய் சேதுபதி வந்தாரோ அந்த மாதிரி ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்திருப்பாரு. கரெக்ட். அந்த மாதிரி. ஆனா அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரியும் இவர் கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கும். இந்த படம் வந்து இந்த 3 பேரும் இருப்பாங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அடிஷனல் கண்டென்ட் தான். இப்ப நீங்க இந்த கதையை சொல்லும் போது எனக்கு வந்து கொரியன் மூவி ஒண்ணு மெமரிஸ் ஆஃப் மர்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அதுவும் இதே சேம் இத்தனைக்கும் அந்த மெமரிஸ் ஆஃப் மர்டர் ஒரிஜினலா நடந்த கதை. இதுவாது நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நாவலா எழுதின கதைன்னு சொன்னீங்க. இல்ல இது உண்மையான, இது 60s to 70s நடந்த உண்மை விஷயத்த ஒரு பத்திரிகையில போடுவாங்களே ரெகுலரா. அதுல போடும்போது அந்த பத்திரிகைக்கு ஒருத்தர் வரைஞ்சு கொடுக்குறாரு. இப்ப இந்த மாதிரி ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அவனுக்கு ஒரு உருவப்படம் போடணும் போது ஒருத்தர் வரைகிறாருல, அவர் வந்துதான் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு நிறைய டேட்டா எடுத்து ஹெல்ப் பண்றாரு. சோ இது ஆக்சுவலா நடந்ததுதான். அதே மாதிரி மெமரிஸ் ஆஃப் மர்டர் அந்த கொரியன்ல வந்த படம், அதுவும் கிட்டத்தட்ட உண்மை கதை தான். அது பயங்கரமா போகும். நீங்க சொன்ன மாதிரியே அந்த இவனை யாருன்னே நம்மளுக்கும் காட்ட மாட்டாங்க அந்த படத்துல யாருன்ற, ஆனா வந்து படத்துல இவ்வளவு நேரம் காட்டின கேரக்டர்ஸ்ல தான் யாரோ ஒருத்தருன்ற மாதிரி நம்மளுக்கு அதாவது கிளைமேக்ஸ் போனோடனே தான் நம்மளுக்கே புரியும் இந்த கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம் போல இருக்கு படத்துல, இவன் தான் பண்ணிருப்பானோ அப்படின்ட்டு. அவனுங்களும் ஒருத்தனை கண்டுபிடிச்சு இவன் தான் கண்டிப்பா பண்ணிருப்பான்னு போட்டு அவனை போலீஸ் போட்டு அவனை ஒருத்தனை ட்ராக் பண்ணி அவனை அடிக்கவும் என்னமோ செய்யும். அப்புறம் கடைசியில அவனுங்களுக்கே ஒரு மாதிரி குற்றம் வச்சு வந்து சரி இவனா இருக்காது விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அது கிளைமேக்ஸ் போகும்போது அவனும் இல்லையா அப்ப யார் தாண்டான்றது அது அன்சால்வ்டாவே போயிடும் அந்த படம். ஸோ அந்த படமும் இதுவும் ஜோடியாக்கும் நான் பார்த்துருக்கேன். ரெண்டுமே ஒரு கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு கதைக்களம் கொண்ட சேம் அதே அந்த சீட்டேஜ் த்ரில்லர் தான் இந்த 2 படமும். ஸோ ஒரு கதையா அதான் டேவிட் ஃபின்ச்சரும் ஒரு டிஃப்ரெண்டா வந்துட்டு ஸ்கிரீன் பிளேவை டிஃப்ரெண்டா கையாளுறவர். கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி வந்து கதைக்குள்ளேயே நம்ம வந்துட்டு வேற ஏதாவது டிஃப்ரெண்டா யோசிக்க வைப்போம் எல்லாரையும், அப்படிலாம் கிடையாம ஸ்கிரீன் பிளேவை டிஃப்ரெண்டா பிரசன்ட் பண்ணுவார். பிரில்லியண்டா இருக்கும் அவரோட கண்டிப்பா மூவி மேக்கிங் ஸ்டைல். இன்ஃபேக்ட் கேம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, அதெல்லாம் பயங்கரமா ஒரு மாதிரி கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. முடிக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே அப்படியே சால்வ் ஆயிடும். அந்த மாதிரி. இப்ப நீங்க சொல்லுங்க மயில், உங்க படத்தை நீங்க டேவிட் ஃபின்ச்சர் சொன்னதுனால சேம் டேவிட் ஃபின்ச்சர் டைரக்ட் பண்ண 1995ல வந்த படம். இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அது வந்து 7, அந்த படத்தோட பேர் 7. ஆக்சுவலா வந்து ஒரு சீரியல் கில்லர், சேம் சீரியல் கில்லர் ஒருத்தர் இருப்பாரு. சீரியல் கில்லர்னு சொல்றதை விட ஒரு இந்த பைபிள்ல சொல்லக்கூடிய ஒரு 7 டெட்லி சின்ஸ், அந்த 7 டெட்லி சின்ஸை பண்றவங்களை வந்துட்டு சேவியர் அந்த மதத்தை காப்பாற்றுவதற்காக வந்த. நீங்க ஆக்சுவலா இது வந்து டேவிட் ஃபின்ச்சர் போது நான் இன்டர் பண்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா டேவிட் ஃபின்ச்சர் இந்த படத்தை வந்து தமிழ்ல இருந்து காப்பி அடிச்சிருக்காரு. 2003-4 தமிழ்ல வந்த படத்தை டைம் டிராவல் பண்ணி பார்த்துட்டு முன்னாடி 2003 தமிழ்ல அன்னியன் படம் பார்த்துட்டு டைம் டிராவல் பண்ணி இங்க எப்படி வந்து என்ன ஒரே வித்தியாசம் அப்படின்னா, அன்னியன் வந்து அம்பியா இருக்கிறதுனால அவன் ஹீரோவா காட்டப்படுறான், இங்க சங்கருங்கிறதுனால அங்க வந்து அவன் வந்து வில்லனா காட்டப்படுறான். இங்க அம்பிக்கு வந்து என்ன குறிக்கோள் இருக்கும், தன் மதத்துல இருக்கிற விஷயங்களை வந்து யாரெல்லாம் மீறுறாங்களோ அவங்களுக்கு தான் மதத்தின் வழியே வந்து தண்டனை கொடுப்பாரு. நம்ம மதம் எப்படி அவங்கள தண்டிக்கணும்னு சொல்லுதோ இதே தான் அவருமே பண்ணுவாரு. அந்த 7ல இருக்கிற சொல்ல போனா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர் கெவின் ஸ்பேசி. அவர் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் வருவார், 5 நிமிஷம் to 10 நிமிஷம் தான் வருவார். ஆனா மொத்தமா மார்கன் ஃப்ரீமேன் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவாரு அந்த 10 நிமிஷத்துல. மார்கன் ஃப்ரீமேன் வந்து ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. பிராட் பிட் வந்து நியூ அந்த சிட்டிக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர். இவரோட இடத்த ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கேஸை வந்து கண்டுபிடிக்க போவாங்க. அந்த 7 சின்ஸுக்கான அந்த 7 கொலையும் காட்டுவாங்க பாருங்க. அதாவது நடக்கும்போது காட்ட மாட்டாங்க,
நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுவாங்க. அது எப்படி நடந்திருக்குன்றது அப்படியே நம்ம கற்பனையில யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப என்னடா ரொம்ப பயங்கரமா கொடூரமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் வரும்போது அதான் அந்த கெவின் ஸ்பேசி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு படம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா அப்படியே ஒரு சூடு பத்திக்குன்ற சொல்லுவாங்க இல்லையா, அப்படி போவோம். இன்ஃபேக்ட் இந்த படத்துல ஒரு 2-3 சீன்லாம் வந்து நீங்க சங்கர் வந்து மொத்த கதையவே வந்துட்டு சங்கரோட கதையை வந்துட்டு டேவிட் ஃபின்ச்சர் வந்து டைம் டிராவல் பண்ணி எடுத்துட்டாரு. இதே மாதிரி இந்த படத்துல வர கிளைமேக்ஸ்ல ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை இதே டேவிட் ஃபின்ச்சர் வந்து கௌதம் வாசுதேவன் எடுத்திருக்காரு. காக்கா படத்துல வரக்கூடிய ரெண்டுத்தையும் வந்து பாத்துட்டு தான் போனாரு, எனக்கு தெரியும். அது பாத்துட்டு போயிட்டு அங்க எடுத்துட்டாரு. சோ இது பயங்கரமான ரெஃபரன்ஸ் பண்ணி எடுக்கிறவர் தான் டேவிட் ஃபின்ச்சர். மேல ஒரு குற்றச்சாட்டா நம்ம வைக்கணும். ஆமா, இது வந்து காப்பி எல்லாம் அடிக்காதீங்க ப்ளீஸ். ஆமா, டேவிட் ஃபின்ச்சர் தானே சொல்றீங்க. ஆமா. ஏன்னா நீங்க இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு நம்மளோட கருத்து சொற்கள் இதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த எப்படி வந்து 2 பேரோட பார்வையில அந்த விஷயம் இருக்குங்கிறத வந்து நம்ம இதுலயும் தெளிவா எடுத்துக்கலாம். ஒருத்தன் வந்து தான் மதத்துல இருக்கிற தப்பு செய்யறவங்கள நம்ம மதம் எப்படி சொல்லுதோ அந்த மாதிரி தண்டிக்கணும், யாருக்கும் பொறுப்பு இல்லை அப்படி இப்படின்னு ஒருத்தர் தண்டிக்கிறாருல, அதுதான். இப்ப அந்த தண்டிக்கிறவருக்கு கடைசியில ஒரு இது இருக்கும். எப்படின்னா, நான் எப்படி பார்த்தோம் மதம் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும், நீ கொலை செய்யற அப்ப ஒன்ன தண்டிக்கணும். ஓகேவா? அவரு அது இன்ஃபேக்ட் அவரே சொல்லுவார், என்ன தண்டிச்சிருங்க, கோர்ட் வந்து மன்னிச்சிரும் நீங்க. ஆனா நீங்க டாக்ஸ் கட்டலன்னா அவங்கள நாங்க ஏதாவது சொல்லுவோம், இதுக்கெல்லாம் நாங்கள ஒன்னும் சொல்ல மாட்டோம், நீங்க போங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல அந்த மாதிரி அதுதான். அது ஒரு விஷன் பாருங்களேன், சங்கருக்கு எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு விஷன் இருக்கு. டேவிட் ஃபின்ச்சர் பாருங்க எப்படி எடுத்து வச்சிருக்காரு, மதத்தை ஃபாலோ பண்றவன போய் கெட்டவனா காட்டுறாரு. என்ன படம், அதுவும் கெவின் ஸ்பேசி மாதிரி ஒரு நல்ல நடிகரை போயிட்டு. ஆமா, சரி, ஓகே. அந்த படத்திலேயே அந்த கடைசி 10 நிமிஷத்துல நீங்க சொன்ன மாதிரி கெவின் ஸ்பேசியோட ஏற்படுத்தின அந்த இம்பாக்ட், அந்த ஒரு அதாவது ஒரு வில்லன் எப்படி இவ்வளவு பயங்கரமா இருப்பாங்கிறத வந்து அந்த 10 நிமிஷத்துல மிரட்டி எடுத்து. இல்ல ஒண்ணுமே பண்ண மாட்டாருங்க, அவரு பேசிக்கிட்டு தாங்க இருப்பாரு. அவர் பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி அப்படியே இல்லைங்க. அது அந்த படத்துல அவருக்கான அந்த டெடிகேஷன்லாம் இருக்கும்ல. ஆக்சுவலா வந்து இந்த வில்லன்ஸ்லயே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கெவின் ஸ்பேசி சொல்றோம்ல, இதே மாதிரியே வந்து ஹானிபல் லெக்டர் அவர் வந்து அவரோட ஃபேஸ் இப்ப எப்படி மகேஷ் பாபுக்கு ஒரு ஒரு முகமைப்பு இருக்கு, என்ன பண்ணாலும் மாறாத அந்த மாதிரி அவர் வந்து அந்த ஹானிபல் லெக்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பாரு. ஆனா அவர் அந்த கிரைம் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அதுவும் எப்படிப்பட்ட கிரைம், நாக்கெல்லாம் கடிச்சு துப்புவாரு, ரொம்ப கொடூரமா இருக்கும். பிரெயினை வந்துட்டு கட் பண்ணி சாப்பிடுவாரு. சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ல அவர் பார்க்கும்போது ஒரு அப்பாவி மாதிரி இருப்பாரு. அதுவே நீங்க ஹானிபலுக்கு போகும்போது இல்ல, சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ்ல அவரோட இது ஹிட் ஆனதுனால தான் இந்த ஸ்பின் ஆஃப் த ஹானிபல் லெக்டர்னு சொல்லிட்டு. பட் அதான் ஐடியலி நான் மென்ஷன் பண்ண வந்தது சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ் தான். அதுல எப்படி அவர் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாரு, பட் அவருக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு இது இருக்கும், அக்ரெஷன் இருக்கும்ல. அந்த மாதிரி இவரு வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஸ்பேசி ரொம்ப கேஷுவலா இன்ஃபேக்ட் உள்ள வருவாரு. அது இந்த விக்ரம் வேதா படத்துல விஜய் சேதுபதி வந்து சரண்டர் பாருங்க, விக்ரம் வேதாவையும் விட்டு வைக்காம டேவிட் ஃபின்ச்சர் எடுத்து, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல டேவிட் ஃபின்ச்சர். ஆமா, சரி, ஓகே. சோ இப்ப அதுதான் அதுல வரா மாதிரி அவரு போய் சரண்டர் ஆகுறது, சரண்டர் ஆகும்போது அவர் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இப்போ வந்து நீங்க சொல்லுங்கம்மா உங்க லிஸ்ட். அடுத்து என்னுடைய லிஸ்ட்ல இருக்க அடுத்த படம் வந்து ஒரு அமெரிக்கன் அகைன் ஹிஸ்டாரிக்கல் டிராமா தான். ஓகே, எனக்கு நம்மளுக்கு என்னடா இவன் நிறைய ஹிஸ்டாரிக்கல் படமா பாக்குறானேன்னு கூட கேட்கறவங்களுக்கு தோணலாம். பட் ஹிஸ்டாரிக்கல் டிராமால ஒரு ஏன்னா அந்த உண்மையான நடந்த நிகழ்வுகளை நம்ம அதை படமா பார்க்கும்போது நம்ம அந்த சமயத்துல இல்ல, அது ஒரு படமா பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஏற்படுத்துற அந்த இம்ப்ரெஷன் தான் நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் டிராமா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான காரணம். நான் இப்போ சொல்ல போற படம் வந்து 2014 மார்டின் டில்டம் எடுத்த த இமிட்டேஷன் கேம். ஸோ இந்த இமிட்டேஷன் கேம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு 1939 வந்த அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு கதை. என்னன்னா, அதாவது பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி வந்து MI6 இருக்காங்கல்ல, அதாவது அவங்க தான் வந்து பிரிட்டிஷ், அதாவது யுனைடெட் கிங்டம் உடைய சீக்ரெட் சர்வீஸ். ஸோ அவங்களுக்கும் அதாவது இந்த 2ஆம் உலக போர் நடந்துகிட்டு இருக்க சமயத்துல ஜெர்மனி கிட்ட இருந்து ரகசிய தகவல்கள் வந்து ஜெர்மானிய படைக்கு வந்து தலைமை இடத்துல இருந்து படைகளுக்கு போகும். அந்த செய்திகள் வந்து ஒரு என்கிரிப்டட் ஃபார்மேட்ல அனுப்புவாங்க. அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணா மட்டும்தான் இவங்களால அது என்ன அவங்க பேசிக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ அப்படி அவங்க அனுப்பக்கூடிய அந்த என்கிரிப்டட் மெசேஜஸ் வந்து எனிக்மா அப்படிங்கிற ஒரு மிஷின் மூலமா தான் அந்த என்கிரிப்டட் கோடை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோடை கிராக் பண்ண முடியலையன்றதுக்காக ஆலன் டியூரிங் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் மேத்தமேட்டிஷியனை வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஆலன் டியூரிங் என்ன பண்ணுவார்னா, இந்த படங்கள்ல அவரு அந்த கோடை கிராக் பண்றதுக்கு அவருக்குன்னு ஒரு டீம் கொடுப்பாங்க. அந்த டீமை வச்சு எப்படி அந்த எனிக்மா கோடை அவர் கிராக் பண்ணாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஏன் இந்த படத்தை நம்ம சொல்றோம்னா, இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல இந்த கம்ப்யூட்டர், இந்த மாதிரியான மிகப்பெரிய இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து ஆலன் டியூரிங்னு சொல்லலாம். நம்ம நினைக்கலாம் சார்லஸ் பேபேஜ் தான் இதற்கான காரணம் அப்படின்னு நினைக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஆலன் டியூரிங் கண்டுபிடிச்ச அந்த எனிக்மா கிராக் பண்ணக்கூடிய அந்த டீசைஃபரிங் மிஷின் தான் வந்து இதுக்கான முன்னோடி. ஏன்னா ஒரு மெஷினுக்கு இவர் வந்து அதுக்கு நிறைய இன்புட்லாம் எழுதுவாங்க. அந்த இன்புட்டை அதுக்கு ஃபீட் பண்ணா உடனே அது ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அந்த அவுட்புட் தான் வந்து இவங்க அந்த என்கிரிப்டட் மெசேஜோட டீகிரிப்டட் மெசேஜ். அதை எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு, எப்படி அந்த ஜெர்மானிய படைகள் கிட்ட இருந்து ஒரு சீன்ல என்ன ஆகும்னா, இவங்க அந்த கோடை கிராக் பண்ணிடுவாங்க. இந்த கோடை சொன்னோம்னா, அதாவது இந்த பிரிட்டிஷ் படையை வந்து காப்பாத்திடலாம். ஆனா அந்த சமயத்துல என்ன சொல்லுவார்னா, இல்ல நம்ம இப்ப இத சொல்லிட்டோம்னா ஜெர்மனிக்கு தெரிஞ்சிடும் நம்ம இதை கிராக் பண்ணிட்டோம்னு. அதனால அவங்க ஏற்படுத்த போறிய பெரிய தாக்குதல் நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. அதனால நம்ம இதை சொல்ல வேணாம், நம்ம அந்த மெசேஜை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லும் போது அங்க ஏற்படக்கூடிய அவங்க டீமுக்குள்ளேயே நடக்கக்கூடிய பிரச்சனை, இந்த எனிக்மா மிஷின்னால இவருக்கு ஏற்பட்ட இது, அப்புறம் அவர் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், பர்சனல் லைஃப்ல அவருக்கு நிறைய கஷ்டங்கள் நடக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தெளிவா வந்து இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டைரக்டர் எடுத்த ஒரு முக்கியமான படம் வந்து அவர் ஒரு ஜானரும் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ரை பண்ணியிருப்பாரு, பேசஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு படம். ஸோ அந்த பேசஞ்சர் படத்தை எடுத்தவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஆலன் டியூரிங்னு சொல்லும்போது ஆலன் டியூரிங்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 இன்ஃபோ இருக்கு, அதை நான் அப்படியே சொல்லிடுறேன். நான் அதற்கு முன்னாடி ஆலன் டியூரிங்கா இந்த படத்துல நடிச்சவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஷெர்லாக் ஹோம்ஸ், பெனடிக்ட் கம்பர்பேக் அப்படிங்கிற ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ்ல நடிச்சவர் தான் இந்த இன்னொன்னு சொல்லலாமே, ஒன்ஸ் அகைன் மார்வெல் யூனிவர்ஸ்குள்ள வந்தீங்கன்னா அவர் தான். இப்ப நீங்க சொல்ல வந்த தகவல் இல்ல, அதுதான் என்ன ட்ரிவியான்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். பட் அது வந்து ஒரு மித்தா எப்படிங்கிறது தெரியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு தான் வாழ்க்கையில என்ன கஷ்டங்கிறத நான் அடுத்து சொல்றேன். அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவரு வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்தாங்க. அவர் எப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னா, ஒரு ஆப்பிள்ல பாய்சன் ஏத்திட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஆப்பிள்ல பாய்சன் ஏத்திட்டு அந்த ஆப்பிள் ஒரு கடி கடிச்சிட்டு அவர் செத்துட்டாரு. அவர் வந்து ஒரு ஆப்பிளை கடிச்ச அந்த சிம்பிளை தான் வந்து ஆப்பிள் வந்து தன்னோட லோகோவா யூஸ் பண்றாங்கிற ஒரு மித்து இருக்கு. அது வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு மித்து. அது கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஆலன் டியூரிங் வந்து ட்ரிபியூட் பண்றாங்க. ஏன்னா அவர் தான் வந்து மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அவர் தான் ஃபாதருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தினால. ஒன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஆக்சுவலா அவருக்கு இருந்த பர்சனல் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு கே. ஸோ இன் 1950s வந்து கேவை வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணல. ஸோ அப்போ பண்ணாத சமயத்தில் அவர் கேவா இருந்தாரு. ஸோ அது வந்து அவர் கூட இருந்த இன்டர்ன்ஸை வந்து அவர் அப்படி கே இதுவா ட்ரீட் பண்றது கண்டுபிடிச்சு அவரை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி, அவருக்கு இன்ஃபேக்ட் வந்து அந்த பாலியல் உணர்வு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டை அவருக்கு பண்ணிட்டாங்க, அவருக்கு அந்த பாலியல் உணர்வே வரக்கூடாதுங்கிறதுக்காக. அவர் அப்புறம் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்தாங்க. ஒரு பெரிய ரெப்யூட்டட் சயின்டிஸ்ட்ங்கிறதுனால அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்து அவர் அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போய் தான் தற்கொலைக்கே அவர் போறாரு. ஸோ இதுல இது வந்து ஃபேக்ட். இப்போ இதோட என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 2007 or 2006 வந்து அவர் எந்த கண்ட்ரியில இருந்தாரோ அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியை வந்து அப்ரூவ் பண்றாங்க. ஸோ லீகலி யூ கேன் பி எ கே, லெஸ்பியன், அந்த மாதிரி நீங்க இருக்கலாம், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரூவ் பண்றாங்க. அப்ரூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட வந்து நம்ம தான் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு தள்ளி கொலை பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் லைக் அவரோட சூசைடுங்கிறது இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கொடுத்த டிப்ரெஷனால. ஸோ அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பப்ளிக்கா வந்து அந்த கவர்மெண்ட் அப்பாலஜைஸ் பண்ணுச்சு. அவங்க சார்ந்தவங்க யாரும் கிடையாது, பட் அவருக்கு நாங்கள் அப்பாலஜைஸ் பண்றோம், அது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து அவரோட ஒரு அடிஷ்னல் ஃபேக்ட். ஓகே. ஸோ
இப்போ வந்து என்னோட லிஸ்ட்ல இருக்கிற படம் பார்த்தீங்க அப்படின்னா த காட் மஸ்ட் பி கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். காட் மஸ்ட் பி கிரேசிங்கிற பேரை கேட்கும் போதே வந்து நம்மளுக்கு வந்து அந்த படமா அது என்ன சொல்ல வருது, கடவுளை பற்றி ஏதோ கிரிட்டிக் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். பட் இந்த படம் வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, பொலிட்டிக்கலையும் சரி ரிலீஜியஸாகவும் சரி இந்த படம் வந்து உங்களை கொஸ்டின் பண்ண வைக்கும். இது என்ன ரொம்ப சிம்பிளான கதை தான். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட வெரி ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு ட்ரைப் இருப்பாங்க. யூஸ்வலாக காடுகளுக்குள்ளார வந்து நிறைய ட்ரைப்ஸ் இருப்பாங்க. மனித சமூகமே ட்ரைப்லேருந்து வந்த சமூகம் தான். ஒரு ட்ரைப் இருக்கும். இந்த ஒரு அடர்ந்த காடுக்குள்ள அந்த ட்ரைப் இருக்கும். அந்த ட்ரைப் இருக்கிற அந்த காட்டுக்கு மேலே வந்து ஹெலிகாப்டர்ல வந்து ரவுண்ட்ஸ் போவானுங்க. யூஸ்வலாக அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் ரவுண்ட் போகும்போது அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கொக்கோ கோலா, இப்போ நம்ம ஊர்ல பாட்டிலில் வரும்ல, டின்னு கிடையாது, பாட்டில் கொக்கோ கோலா, அதை வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காட்டில் தூக்கி போட்டுவான். இந்த ட்ரைப் உட்காந்துருக்கிற இடத்துல அந்த கொக்கோ கோலா வந்து சடனாக வானத்துலேருந்து வந்து விழுவும். அவங்களுக்கு வந்து அந்த வெளி உலகத்தை பற்றியான எக்ஸ்போஷர் கிடையாது, ஹெலிகாப்டர் அது இதுங்கிற எந்த எக்ஸ்போஷருமே கிடையாது. அவங்களுக்கு சடனாக அந்த ட்ரைபுக்குள்ளார ஒரு பாட்டில் வந்து விழுந்த உடனே எல்லாருமே ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ட்ரைபுக்கு அந்த நாலேஜ் கிடையாது. அவங்க வந்து இப்போ எப்படி நம்ம முதல் முறையாக ஒரு மனிதன் இடி மின்னல் மலையெல்லாம் பார்க்கும்போது எப்படி பயப்படுவான், அந்த மாதிரி ஒரு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதை எல்லாரும் ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்லி அதை விளக்க ஆரம்பிப்பாங்க. அதை நவுத்தி இது பண்ணுவாங்க, ஒதுக்குவாங்க. இவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை டிஸ்ட்ராய் பண்ணலாம்னு சொல்லி தூக்கி வானத்தில் போடுவாங்க, திரும்பி கீழே வரும். ஸோ அப்போ அவங்க ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுன்னா, அவங்களுக்கு லாங்குவேஜ் கிடையாது, ட்ரைபுக்கு லாங்குவேஜ் கிடையாது. ஒரு பாயிண்ட்ல அவங்க என்ன கன்வின்ஸ் ஆயிடுவாங்கன்னா அதுதான் கடவுள், அந்த பாட்டில் தான் கடவுள்னு கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. ஏன் கன்வின்ஸ் ஆயிடுவாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற டூல்ஸை விட இந்த பாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹட் அடிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குச்சை வச்சு சுத்தி எல்லாரும் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பாட்டிலை வச்சு அடிச்சா அந்த நல்ல அந்த இது உள்ள இறங்கும். ஏன்னா பாட்டிலோட எப்படி சொல்றது, அந்த கெமிஸ்ட்ரி அந்த இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்லி கப்புல்டா இருக்கும். அதனால பாட்டிலோட சீக்கிரம் உடையாது, அதோட ஷேப்பே அப்படி தானே இருக்கும். ஸோ அவங்க அடிக்கும்போது அது உள்ள போகும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாட்டிலை வச்சு அவங்களோட லெதர்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த லெதரை வந்து சாஃப்ட் பண்ணுவாங்க, அந்த பாட்டிலை வந்து சுத்தி இது பண்றோம். ஸோ இப்போ இந்த பாட்டிலுக்கு வந்து அங்க வந்து நிறைய யூசேஜ் கிரியேட் ஆயிடும். அந்த பாட்டில்னால நிறைய பேருக்கு அங்க இருக்கிற வாழ்வியலுக்கு யூசேஜ் கிரியேட் ஆயிடும். இப்போ இந்த இடத்த நம்ம ஏன் மென்ஷன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டில் வந்து அந்த ட்ரைபுக்குள்ளார சடனா உள்ள புகுந்து அது வரைக்கும் அந்த ட்ரைப் வந்து ஒரு சோசியலிஸ்ட் ட்ரைப். அந்த ட்ரைபுக்குள்ளார வந்து யாருக்கும் பேதமே கிடையாது. பொதுவா ஒரு எடுத்துட்டு வருவாங்க, பொதுவா சமைப்பாங்க, பொதுவா சாப்பிடுவாங்க. தனியுடைமைங்கிற சொத்துங்கிறது ஒண்ணு கிடையாது, யாருக்கும் சொத்துன்னு கிடையாது, எல்லாமே பொது. இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டில்ல வந்து ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான், ஒருத்தன் ஹட் அடிப்பான். அப்ப அந்த நேரத்துல இன்னொருத்தனுக்கு வந்து அந்த பாட்டில் வந்து லெதர் ஷார்ப் பண்ண தேவைப்படும். அந்த நேரத்துல அந்த பாட்டில் வந்து இன்னொருத்தனுக்கு ஒரு குழந்தைக்கு விளையாடுறதுக்கு தேவைப்படும். இப்ப என்ன ஆகும்னா, அந்த பாட்டில் வந்து யாரோட தனி உடைமையா ஆகட்டும், அது யாரோட சொத்துங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆயிடும் அந்த ட்ரைபுக்குள்ளார. இப்ப இந்த ட்ரைபுக்குள்ளார சண்டை வர ஆரம்பிச்சிடும். இது இந்த பாட்டில் எனக்கு, இந்த பாட்டில் உனக்கு அப்படிங்கிற அந்த சண்டை வர ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தோன்னா இது எல்லாமே எதை கிரிட்டிக் பண்ணுதுன்னா, கடவுளுங்கிற ஒரு நீங்க அந்த பாட்டில் லிட்டரலா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிலீஜியன், இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதி அப்படிங்கிற மனநிலையிலேருந்து பாருங்க. இப்போ நம்மளோட சராசரி சமூக நிலைய எப்படி வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற கடவுளோ இல்ல இந்த மாதிரியான பொது கருத்தாக்கமோ எப்படி வந்து அந்த சமூகத்தை குலைக்குது. அப்ப எப்படி ஒரு கம்யூனா, எப்படி எல்லாரும் ஒரு ட்ரைபா இருந்து எப்படி அவங்களுக்குள்ள பிரிவினை ஏற்பட்டுச்சு, ஏன்னா பொது உடைமையிலேருந்து எப்படி தனி உடைமை சொத்துன்னு ஒண்ணு வருது அப்படிங்கிற அந்த ஐடியாவை ஃபுல்லாவே இந்த சிம்பிளான ஒரு சீன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த பாட்டிலுக்கு உரிமை கொண்டாடுற சண்டை வரும்போது அந்த ஊர் தலைவர் பார்த்துட்டு என்ன சொல்லுவார்னா, இதை வந்து நம்ம என்ன பண்ணாலும் டெஸ்ட்ராய் பண்ண முடியல, எரிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த உடைக்கிற மாதிரியான ஐடியா வராது, எரிச்சு பார்ப்பாங்க, தூக்கி போடுவாங்க, அது ஆல்மோஸ்ட் உடையாது, எரிப்பாங்க, ஒன்றும் ஆகாது, எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க, டெஸ்ட்ராய் பண்ண ஒன்றுமே ஆகாது. அப்போ அவர் என்ன சொல்லிடுவார்னா, இந்த உலகத்தோட முடிவுன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா அவங்களாம் ஒரு ஃபிளாட் எர்த்தர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களுக்கு உலகத்தை பற்றியான இந்த நாலேஜ் இருக்காது, வெளி உலகம் வந்து ஸ்பேஸ், அவுட்டர் ஸ்பேஸ் பற்றி நாலேஜ் இருக்கு, ஒரு ஃபிளாட் எர்த்தர் மாதிரி. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகம் வந்து ஒரு பாயிண்ட்ல போய் முடிஞ்சிடும். இந்த வேர்ல்டு நடந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் போய் உலகம் முடியும், அந்த முடிகிற இடத்துலேருந்து தூக்கி போட்டு வந்துருவோம், மேலே தூக்கி போட்டதா அப்படின்னு முடிவு எடுத்து அந்த ஊர் தலைவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தோட எண்டை தேடி போவார். போற வழியில என்ன ஆகும்னா, அந்த ஃபாரஸ்ட் தாண்டும் போது அங்கே ஆக்சுவலி வேற ஒரு சின்ன சின்ன கதைகள் இருக்கும், அதெல்லாம் விட்டுருவோம். பட் அல்டிமேட்டா என்னன்னா, இது கடைசியாக கொண்டு போய் ஒரு மலை உச்சியில நின்று தூக்கி விட்டே எரிஞ்சிட்டு திரும்பி அந்த ட்ரைபுக்கு வருவார். ட்ரைபு வந்து பழைய நிலைப்படி சோசியலிஸ்டாவும் எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டு பொது உடைமையா இருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட
முடிவு அதுதான். பட் அவங்க அந்த படத்தின் மூலமா அவங்க சொல்ல வந்து அதுதான் இந்த படத்தோட டைட்டில் நான் சொன்னேன், The God Must Be Crazy அப்படின்ட்டு. ஸோ எப்படி வந்து இந்த கருத்தாக்கங்கிறது உள்ள வந்து எப்படி இங்க இருக்கிற மனித சமூகத்தோட அந்த பொது புத்தியை வந்து எப்படி கெடுக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சிம்பலைஸ் பண்றது வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த படத்துல. இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காவே இருக்கும். அந்த ட்ரைப் வந்து அதுக்காக சண்டை போடுறது அந்த மாதிரி கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கும் அந்த படம். இது வந்து என் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு சஜஷன் மூவி. இப்ப நீங்க சொல்லுங்க மகிழ். என்னுடைய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு படம் பாத்தீங்கன்னா 2018 வந்த படம் தான். படம் பேர் வந்து ஆவ். அந்த படம் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு 6 ஸ்டோரிஸ் இருக்கும். 6 பர்சன்ஸ் 6 ஸ்டோரிஸ் அந்த மாதிரி போகும். அது வந்து ஒவ்வொருத்தரோட ஸ்டோரி வந்து 5-5 நிமிஷமா அப்படியே 6 பேர்த்தோட ஸ்டோரியும் காட்டிடுவாங்க இன்ட்ரோல. அப்புறமா அப்படியே அந்த ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியும் மிக்ஸ் ஆகி வரும். அந்த ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியும் வந்துட்டு எப்படின்னா ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும். கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட எண்டில் வந்து ஒரு மீட் ஆகும். மீட் ஆகும்போது ஒரு சேஞ்ச் நடக்கும். ஸோ அது வந்து இது வந்து ஒரு ஒரு ஃபேண்டசின்னு கூட சொல்லலாம். இந்த படம் வந்து ஃபேண்டசின்னா டைம் மிஷின், டைம் டிராவல் அதெல்லாம் கூட மிக்ஸ் ஆகி கூட இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த 6 ஸ்டோரியுமே சுவாரஸ்யமா இருக்கும். ஒவ்வொருத்தர் அந்த பர்சனோடைய கேரக்டரும் சரி, ஆட்டிடியூட், அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஸ்டோரி எல்லாமே வந்து ஒரு யூனிக்கா இருக்கும். அதனால இந்த படம் நம்மளுக்கு போரும் அடிக்காது, பிளஸ் வந்து சுவாரஸ்யமா கொண்டு போய் அந்த கிளைமேக்ஸ் நிறுத்துவாங்க. அந்த இடத்துல ஒரு டேர்ன் எடுக்கும், ஒரு சேஞ்ச் வரும் அந்த 6 பேர்த்துக்குமே சரி. வரும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இதோட சேர்ந்து அந்த படம் முடியும். ஸோ இந்த படம் வந்து எதுக்கு நான் சொல்றேன்னா, இது ஒரு டோட்டலா ஒரு என்டர்டெயின்மெண்டா நம்மளுக்கு வந்துட்டு நல்லா போர் அடிக்காம போயிடும் படம். ஸோ அது ஒரு முக்கியமான படமா நான் பாக்குறேன். மேபி இது வந்து எப்படி சொல்றது, இது வந்து தமிழ்ல டப் பண்ணி ரகசியம் அப்படின்ற டைட்டில் வச்சு விஜய் டிவில கூட போட்டாங்க. அதுக்காண்டி வக்கீல் சாப், வக்கீல் ஐயா அப்படின்னு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. பட் இது வந்து ஒரு சில நல்ல படங்கள், அந்த மனம் அதெல்லாம் வந்து தமிழ் டப்ல போடுறாங்களா, அதெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆகணுன்றதுக்கு தான் போடுறாங்க. ஸோ நல்ல படம் கூட. ஆக்சுவலா இது நீங்க மென்ஷன் பண்ணும்போதே நான் சொல்றேன்ல, இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி லேயரிங் இருக்கும் இந்த கதையில. அதுதான் ஆக்சுவலா இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இத வந்து ஹிந்து ரிலீஜியன் கூட சில பேர் கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. சிவனோட 6 டிஃப்ரெண்ட் அவதாரங்களை பத்தியான ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படிங்கிற மாதிரி. சிவன் பார்வதியோட எக்ஸ்பிளாய்டேஷன் வந்து தேவதர்ஷினியும் ஒருத்தரும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து நம்ம ஆல்ரெடி இது இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரிவியா கிடையாது. இப்ப நம்மளுக்கு அந்த சினிமாவெல்லாம் பார்க்கும்போது எது எங்கேருந்து கனெக்ட் ஆகுது, ப்ரீ டெஸ்டினேஷன் படத்தை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். அந்த ப்ரீ டெஸ்டினேஷன்ல வர கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவனுடைய அர்த்தநாரீஸ்வரர் அந்த லாஜிக் இருக்கும்ல. ஒரு பையன் வந்து பொண்ணு வந்து அதுவே பையனாகும், அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்குமே கல்யாணம் நடக்கும், ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை ஒரு பொண்ணா இருந்து திடீர்னு ஒரு காலகட்டத்துல சோ இது வந்து ஒரு லூப்புக்குள்ளாரியே இந்த இது நடக்கும்ல. ஜேன் தி டைம் டிராவலரா அந்த மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கும். சோ அந்த பாராடாக்ஸ வந்து இது உள்ளார ஒரு கதையில வச்சிருப்பாங்க. அது வந்து அந்த தேவதர்ஷினி, இது வந்து அந்த சிவனோட அந்த அர்த்தநாதீஸ்வரர் லிங்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அந்த 6 கதைகள் இருக்கும். ஒரு கதையில வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக்கா ஒண்ணு இருக்கும். ஒரு மெஜிஷியன் இருப்பாரு, ஒரு கர்வமான மெஜிஷியன் இருப்பாரு. அந்த கர்வமான மெஜிஷியன் வந்து தான் தான் உலகத்திலே சிறந்த மெஜிஷியனும் பாரு. அவரை வந்து கடவுள் வந்து அவரோட சிறந்த மெஜிஷியனுங்கிற மாதிரியான ஒரு பிளே ஒண்ணு நடக்கும். கடவுள் தான் உன்னோட சிறந்த மெஜிஷியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளே நடக்கும். அது வந்து அதான் அது ஒண்ணு நடக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வேற ஒரு ஜேர்னர் போயிடும், டார்க் ஜேர்னர். என்னன்னா ஒரு ஹாண்டட் காஃபி ஹவுஸ் இருக்கும். ஆக்சுவலா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 6 கதையும் வந்து ஒரே காஃபி ஹவுஸ்ல தான், ஒரே ஸ்ட்ரக்சருக்குள்ள நடக்கும். ஒரே ஒரு வீடு, ஒரு பில்டிங் குள்ளாரே தான் இது யாருமே நடக்கும். அது எல்லாமே இன்ஃபேக்ட் படம் ஆரம்பிச்ச 20 நிமிஷத்துலயே தெரிஞ்சிடும் இது எல்லாமே பக்கத்துல நடக்குதுன்ட்டு. அந்த ஹாண்டட் காஃபி ஹவுஸோட ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி படம் பாத்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் ஜேர்னர் இருக்கும். இந்த எல்லா ஜேர்னருக்கு மேலேயும் ஒரு லேயர் இருக்கும். என்ன லேயர்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 பேருக்குமே சம்பந்தமே இல்லாத ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க லைஃபோட சாரோஸை சொல்லுவாங்க. உடனே இந்த 6 கதையில ஒரு கதை வரும். இந்த மாதிரி அவங்களுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும். அவங்க கதையோட முடிவும் இந்த கிளைமேக்ஸோட முடிவும் ஒன்னா வந்து ஒரு இடத்துல லிங்க் ஆகும். அது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிருப்பாரு. இது வந்து நீங்க அதான் ஒரு மிக்சரா ஒரு ரொமான்டிக் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு லெஸ்பியன் ரொமான்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி படத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்புறமா
நம்ம சொன்ன மாதிரி அந்த மேஜிக்கல் ரியலிசம் இருக்கும், ஒரு காமெடியில மிக்ஸ் பண்ணி ஒரு மரமும் ஒரு மீனும் பேசும். ஒரு 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 சமையல்காரனுக்கு அந்த மீன் வந்து பேசுற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும். இன்ஃபேக்ட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மீனா பேசினது வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் நானி, மரமா பேசினவர் வந்து ரவி தேஜா. அவர் ரவி தேஜாவை யாருன்னு தெரியவில்லை என்றால் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷன் ஹீரோ, நாடோடிகளோட தெலுங்கு வெர்ஷன் ஹீரோ அப்படி வச்சுக்கலாம். அப்புறமா சிறுத்தையோட தெலுங்கு வெர்ஷன் ஹீரோ, சேதுபதியோட தெலுங்கு வெர்ஷன் ஹீரோ, அந்த மாதிரி பல வெர்ஷன் ஹீரோ அவரு அப்படி வச்சுக்கலாம் நீங்க அவர் ரவி தேஜாவை. ஒரு நாள் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுதான் இந்த படம். தெலுங்கு சினிமாவிலே நான் வியந்த படங்கள்ல இது 2வது படம் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இதே சஜஷன் எபிசோட்ல மனம் படத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். சோ அதுக்கப்புறம் நான் இந்த படத்தை பிரமிப்பா பார்த்திருக்கேன். சோ சொல்லுங்க. அடுத்தபடியா என்னுடைய லிஸ்ட்ல இருக்கிறது வந்து ஒரு தமிழ் படம். 2017 செழியன் அப்படின்ற ஒரு இயக்குனர் இயக்கிய ஒரு படம். இந்த செழியன் யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். இந்த செழியன் யாருன்னா, நிறைய படங்களுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபராக இருந்தவர். என்ன மாதிரி படம்னா கல்லூரி, மகிழ்ச்சி, தென்மேற்கு பருவக்காற்று, பரதேசி, அப்புறம் வந்து தாரை தப்பட்டை, இந்த மாதிரியான பல படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபரா இருந்து அவரே வந்து இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணி சினிமாட்டோகிராஃபராகவும் இருந்து எடுத்த ஒரு படம். ஸோ என்ன அப்படி ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட பேரு டூலெட். இந்த டூலெட் படம் வந்து என்ன வாழ்வியலை சொல்லுதுன்னா, இந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்றத விட இந்த லோவர் மிடில் கிளாஸ் மக்கள் ஒரு வாடகை வீட்டுல இருக்காங்க. திடீர்னு அவங்களை அந்த வாடகை வீட்டுல இருந்து காலி பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த காலி பண்றதுக்கு ஒரு டைம், எப்பவுமே வந்தீங்கன்னா ஒரு வீட்டை காலி பண்றதுக்கு முன்னாடி அவங்க இந்த ஓனர் வந்து சொல்லுவாங்க, இது இவ்வளவு நாள்ல காலி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க இந்த படத்துல வர அந்த புரோட்டகனிஸ்டுக்கு வந்து அவருடைய மனைவி, ஒரு சின்ன பையன் இருப்பான். அவங்கள வந்து ஒரு வீட்டுல இருப்பாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க வேற வீட்டை தேடி அலைவாங்க. அவங்க அந்த வீடை தேடி போற போது நடக்கிற விஷயங்கள், அதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவருடைய வாழ்வுல ஒரு சாதாரண ஒரு வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவர் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, வாடகை வீட்டுனால எவ்வளவு துன்பங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இந்த படம் பேசியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு உண்மையிலேயே நான் இந்த படம் பார்க்கும்போதே ஆமால, ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறதுல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தோட அந்த படம் சொல்லியிருக்கும். அது இன்ஃபேக்ட் அந்த சின்ன பையன் கேரக்டரை பார்க்கும்போது, நம்ம அந்த பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருப்பான், அவன் அந்த ஒரு ரியலிஸ்டிக்கா அந்த பையன் பண்றது, வீட்டுக்குள்ள ஒரு குருவி வரும், அந்த குருவி திடீர்னு ஃபேன்ல அடிபட்டு செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய யதார்த்த வாழ்வியல்ல ஒரு சாதாரண மக்கள் வந்து, இப்ப நம்மளே என்ன பண்ணுவோம்னா, நம்ம வீட்டு தெருவுல ஒரு நாய் இருக்கும், அது ஒரு குட்டி போட்டுருச்சுன்னு வச்சுங்களேன். என்னதான் நம்மளுக்கு நாயை பிடிக்கலாம், குட்டி போட்ட ஒரு நாய்க்கு பார்த்தோம்னா நம்ம போகும்போது ஒரு பிஸ்கெட் போடுவோம், இல்ல அதுக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு இருந்துச்சுன்னா வைப்போம். நம்மளை அறியாமலேயே அந்த ஒரு உணர்வு ஏற்படுதுல. அந்த மாதிரி அந்த படங்கள்ல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காட்சியில கூட அந்த யதார்த்த வாழ்வியலையும் யதார்த்தமான மனிதர்களின் மனநிலையை வந்து ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதனால எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின படம்னே சொல்லலாம். இப்போ நீங்க வந்து இந்த டைரக்டரை மென்ஷன் பண்ணீங்க, சினிமாட்டோகிராஃபரா இருந்து ஒரு கதையை கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பாலு மகேந்திராவா இருக்கட்டும், அவருடைய படங்கள் டைரக்ட் பண்ற படங்கள்லாம் பாருங்களேன், கேமரா வைக்கிற ஃப்ரேமும் சரி, அந்த ஃப்ரேம்ல அந்த ஃப்ரேம்லயே கதையை சொல்லுவாரு. நீ ஒரு சாதாரணமா வச்சிருப்பாரு ஃப்ரேமு, நம்மளுக்கு சாதாரணமா தெரியும், ஆனா அந்த ஃப்ரேம் நம்மளுக்கு கதையை சொல்லும். ஸோ அது மாதிரி நிறைய அவங்க அந்த டைரக்டர் எடுக்கக்கூடிய படங்கள் வந்துட்டு அந்த ஃப்ரேம்ல கதை சொல்ற மாதிரி இந்த செழியன் எடுத்திருக்கக்கூடிய இந்த டூலெட் படத்துல ஒரு காட்சி, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த குருவி வந்து செத்துருண்டு, அதுல இப்போ அந்த ஹீரோ வந்துட்டு வீட்டுக்குள்ள வருவார், ஃப்ரேம் வந்துட்டு மெயின் ஹாலில் வச்சிருப்பாங்க, வீட்டுக்குள்ள கதவை திறந்து ஃபேன் சுவிட்சை யதார்த்தமா போட்டுருவாரு. ஆனா அந்த ஃபேனுக்கு மேலதான் அந்த குருவி கூடு கட்டியிருக்கும். ஃபேனை போட்டுட்டு 2 செகண்ட் கழிச்சு யோசிப்பாரு, ஐயோ நம்ம ஃபேனை போட்டோமே, குருவி கூட என்ன ஆகுன்ட்டு டப்புன்னு ஆஃப் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். சம்திங் ஆஃப் பண்ணோடனே அப்படியே அந்த ரெக்கை மட்டும் அப்படியே அந்த ஃப்ரேம்குள்ள வரும். அந்த ஃப்ரேமே நவுந்திருக்காரு, ஆக்சுவலா அப்படியே நிற்கும், ரெக்கை மட்டும் வரும். அப்படியே அழகா அந்த சீன் அப்படியே போட்டு, அதுதான் ஒரு படைப்பாளி வந்து சினிமாட்டோகிராஃபர்ன்ற அந்த ஒரு டெக்னீஷியனா இருக்கும்போது ஒரு அந்த டிரெக்ஷன்ற பார்ட்டி எடுத்து ஆகும்போது அந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது நல்லாவே எடுபட்டுரும். இல்ல அதுதான் நான் சொல்லுவேன். இந்த யதார்த்த வாழ்வியலுங்கும் போது இப்போ ஒரு அந்த சீனை வந்து கிளீஷேவா கூட காமிச்சிருக்கலாம்.
அது அது ரொம்ப இதுவா காமிச்சிருக்க வேணா. நார்மலா இப்ப யதார்த்தமான ஒரு நம்ம என்னதான் பார்த்து ஒரு குருவி வளர்ப்போம், இல்ல ஒரு மீனே வளர்ப்போம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு குருவி வளர்க்குறோம், யதார்த்தமா அது வீட்டுக்குள்ள நம்ம பறந்துகிட்டு இருக்கோம், அங்க இருக்கும் இங்க இருக்கும். அதே வீட்டுல ஒரு பூனையை வளர்க்குறோம்னா நம்ம இருக்கும்போது ஒரு கண்ட்ரோல்டா இருக்கும். திடீர்னு நம்ம இல்லாதப்ப என்ன பண்ணோம், அந்த குருவி அது சாப்பிட ட்ரை பண்ண அந்த மாதிரியான பண்ணும். அந்த மாதிரி இவர் ரொம்ப அந்த குருவி இருக்குங்கிறதுக்காக அவ்வளவு நாள் ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க, ஃபேன் போட மாட்டாங்க, அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, அது நடந்துகிட்டே இருக்கும். இவர் இந்த வீடு தேடி அலையிற அந்த சூழ்நிலை, அங்க ஏற்படுற அந்த மன தாக்கம், அதெல்லாம் ஏற்பட்டு அவரு அந்த களைப்போட வீட்டுக்கு வந்த உடனே அவரு சரி என்னடா அப்படின்ற அவரு இன்டென்ஷனலா போட மாட்டாரு. அது ஒரு டப்புன்னு ஃபேனை போட்டுருவாரு. அது அந்த நீங்க சொன்ன மாதிரி அடுத்த 2 செகண்ட்ல அவர் ரியலைஸ் ஆகும், ஐயோ நம்ம வீட்டுல ஒரு குருவி இருக்கேன்றது போய் அந்த ஆஃப் பண்றது, அந்த யதார்த்தத்தை விளக்குறாங்கல்ல. அந்த நேரங்கள்லதான் இந்த மாதிரியான திரைப்படங்கள் ஒரு தனித்துவத்துக்கே போகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் நீங்க சொன்ன பாயிண்ட்லயே இப்போ அந்த யதார்த்தம், அந்த அவருக்கு இருக்கக்கூடிய டென்ஷனை நம்மளுக்கு ஈஸியா கடத்தி இருப்பாரு. நம்மளுக்கே அந்த டென்ஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்குள்ள சுவிட்ச் ஃபேன் சுவிட்சை போட்டதுக்கு அப்புறம் ஐயோ அப்பதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே ஞாபகம் வரும், ஐயோ அதுல கூடு கட்டி இருந்துச்சு என்னடா ஆச்சுன்னா டப்புனு அந்த ரெக்க அழகா விழுகும். அப்படியே ஒரு நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆயிரும். அப்படியே ஒரு மாதிரி ஒரு நல்ல படம் அது. ஆக்சுவலா இது ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யதார்த்த சினிமாங்கிறது என்ன அப்படிங்கறத இந்த படத்துல ரொம்ப கிளியரா அவர் கேப்சர் பண்ணியிருப்பாரு. நீங்க அதான் மென்ஷன் பண்ண மாதிரி ரொம்ப இப்போ ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போறாங்க அப்படின்னா அவர் அந்த கட்டை எங்க வேணாலும் வைக்கலாம், அந்த பைக் அவங்க ஆரம்பிச்சு போறாங்கிற கட்டை. பட் அதை எவ்வளோ டீசெண்டா வச்சிருப்பாருன்னா, ஒரு கதவை லாக் பண்ணி அவர் ஹஸ்பண்ட் போய் ஸ்ட்ரெயிட் ஸ்டாண்ட் போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவாரு. வீட்டு உள்ளார இருந்து அந்த ஃப்ரேம் இருக்கும், கதவை அந்த ஒய்ஃப் போய் அந்த பையன் பைக் ஸ்டார்ட் ஆனோன்னா அவங்க அப்பா ஏறி உட்காருவாரு, அந்த பையன் உட்காருவான், அந்த ஒய்ஃப் கதவை பூட்டிட்டு போய் பூட்டிட்டு அந்த பைக்ல உட்காந்து பைக் போற சவுண்ட் வரைக்கும் அது வரைக்கும் அந்த ஃப்ரேம் அதுக்குள்ளதான் இருக்கும். சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு நீங்க அதை உங்களோட நேக்கடையில அதை நீங்க பாக்குறீங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள இப்ப நீங்க சப்போஸ் அந்த வீட்டுக்கு உள்ள உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காட்சி அமைப்பு உங்க முன்னாடி இருக்குமோ அதை காட்டுறாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வைக்கணும், ஷார்ட் வைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப அதை யதார்த்தமா கேப்சர் பண்றதுன்னு இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் கிடையாது. பட் அதை சவுண்ட் டிசைன், சினிமாட்டோகிராஃபி, அந்த இயக்கம், அந்த நடிகர்களோட ஒத்துழைப்பு, இது எல்லாமே மெர்ஜ் ஆகும்போது ரொம்ப பர்ஃபெக்டா அது செட் ஆயிடும். இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் தான், கேமராமேனா இருந்து இங்க இயக்குனர் ஆனவங்க நிறைய பேர் நல்ல நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க, இன்க்ளூடிங் கேவி ஆனந்த், பாலு மகேந்திரா, இப்ப இவர் செலியன், இத மாதிரி நிறைய கேமரா நிறைய பேர் இருக்காங்க. விட்டு போகலாம், நான் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. விஜய் மில்டன் எடிட்டர், அவரு இல்ல அவரும் கேமராமேன் நட்டி. ஆனா நடிகர் இருந்தாலும் இல்ல அவர்கிட்ட ஒரு ஹீரோ அந்த இது நடிப்புன்ற ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வர்றாரு. சோ அந்த சினிமாட்டோகிராஃபரா இருந்தா அந்த மாதிரியான இயக்குனர் ஆனவங்களோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே நல்ல, இன்ஃபேக்ட் ஜீவா அவரை மென்ஷன் பண்ண மறந்துட்ட பாருங்க, இந்த உள்ளம் கேட்குதே, ஜீவா அவர் இறந்துட்டாரு. அவரு இந்த சங்கர் படங்களுக்கு எல்லாம் அவர் தான். ஆமாமா, நிறைய படங்களுக்கு அவர் கேமரா. அவரு லிங்குசாமியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், லிங்குசாமியோட 2-3 படங்களுக்கும் அவர் தான் கேமரா பண்ணியிருந்தார். சரி, ஓகே. இப்ப இந்த செஷனோட லாஸ்ட் மூவி அந்த படத்துக்கு வந்துட்டோம். என்னன்னா, நானும் ஒரு தமிழ் படம் தான் சூஸ் பண்ணிருக்கேன். சவுத் இந்தியனுக்கு வந்துட்டோம்ன்ற மாதிரி கடைசி செக்ஷன், அங்க சுத்தி இங்க சுத்தி நீங்க தாண்டி வரணும் கடைசியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1978 ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட வெரி ஏர்லி ஏரா. லைக் நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் யாருன்னா ரஜினி, கமல், அவங்களோட ஏர்லி ஸ்டேஜ். இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லினா 77ல தான் முள்ளும் மலரும் வருது. அதுதான் ரஜினியை ஒரு ஹீரோ இதுக்கே மாத்துது. 77 or 78, ஐம் நாட் ஷூர். அது அந்த ஏரியால தான் முள்ளும் மலரும் வருது. ஒன்ஸ் அகேன் முள்ளும் மலருங்கிறது பாலு மகேந்திராவோட படம். பாலு மகேந்திரா கேமரா, மகேந்திரன் இயக்கத்துல பாலு மகேந்திராவோட கேமரா பண்ணிருக்கிற படம். ஸோ இப்போ அந்த படம் அதுதான் ரஜினியோட இமேஜையே மாத்துது, அந்த முள்ளும் மலரும் தான். ஸோ மோரலஸ் அந்த டைம்ல வந்த படம் தான் இது. அவள் அப்படிதானுங்கிற படம். இதை ருத்ரையா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இயக்கிறார். அவர் மொத்தமே தமிழ்ல 2 படம் தான் எடுத்திருக்காரு. ஒன்னு இது, இன்னொரு படம் அது கூட எனக்கு நாம அரௌண்ட் அது 80s 90sல ஏதோ ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் இந்த அவள் அப்படிதானுங்கிற இந்த படம் பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால அது வரைக்கும் இருந்த ஒரு மரபு இருக்கும்ல, ஒரு பெண் அப்படின்னா, ஒரு விதவை அப்படின்னா அவளுக்கு ஒரு மரபு இருக்கும்.
அந்த மரபு நான் யார் உருவாக்குனாங்கிற டீட்டெயில்குள்ளேயும் நான் சொல்றேன். ஒரு பெண்ணை ஒரு தொழில் செய்யும் பெண்ணுன்னா அந்த தொழில் செய்யும் பெண்ணுக்கு ஒரு மரபு இருக்கும். ஒரு விதவைனா அவளுக்கு ஒரு மரபு இருக்கும். ஒரு அக்கானா அவளுக்கு ஒரு மரபு இருக்கும். ஒரு தங்கச்சி அப்படின்னா அவளுக்கு ஒரு மரபு. அப்ப இந்த தமிழ் சினிமால ஒரு பெண்ணுக்கு இப்படிதான் இருக்கணுங்கிற நிறைய மரபுகளை கட்டமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு தங்கச்சின்னா இப்ப ஈவன் முள்ளு மலரும் பேசுறோம். முள்ளு மலரும் தங்கச்சி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஸ்டீரியோடிபிக்கலான ஒரு தங்கச்சி தான். அது அந்த தங்கச்சியை நம்ம குறை சொல்லல. பட் அது ஒரு ஸ்டீரியோடைபிக்கான ஒரு படம் தான். பட் மகேந்திரன் ஏன்னா அவரோட இன்னொரு படம் இருக்கு, நம்ம மேபி அடுத்தடுத்த சஜஷன்ஸ்ல அந்த படத்தை நம்ம பேச போறோம். பட் ஸ்டில் ஸ்டீரியோடைப்பை உடைக்கிறதுங்கிறது அப்பப்போ ஒரு சில இயக்குனர்கள் செய்வாங்க. இப்ப இன்னைய காலகட்டத்துக்கு இதை கம்பேர் பண்ணோம்னா இறைவியை எடுத்தீங்க அப்படின்னா இறைவியை விட 100 மடங்கு ஒரு பெண்ணியத்தை உடைச்சு பேசின. ஏன்னா இயக்குனர் ராம் ஒரு இன்டர்வியூல ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரியேறும் பெருமாளுங்கிற படம் ரஞ்சித் இல்லைன்னா வாய்ப்பு இல்லைங்கிறாரு. ஏன் அப்படின்னா ப்ரொடக்ஷனுங்கிறதுனால கிடையாது. ரஞ்சித் இங்க தலித்துகளை பத்தியான சினிமாவை எடுப்பதற்கு ஒரு பிசினஸ் இருக்குங்கிற மார்க்கெட்டை கிரியேட் பண்றது ரஞ்சித் தான். அந்த மார்க்கெட்டை ரஞ்சித் ஒருவேளை கிரியேட் பண்ணாம இருந்திருந்தாருன்னா பரியேறும் பெருமாளுங்கிற படம் இப்ப ரிசீவ் ஆன அளவுக்கு ரிசீவ் ஆயிருக்காது. ஸோ அப்போ ஒரு இடத்துல முத கால் ஊனி ஒரு விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடியே கலைஞரோட வசனம் எழுத்து வசனத்துல நிறைய படம் வந்திருக்கு. அதெல்லாம் பெண்ணியத்தை உடைக்கிற நிறைய படங்கள். ஸோ பூம்புகார்லாம் இருக்கு. பட் அதுக்கப்புறமா இந்த 80s எரால ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ள பெண்களை ஒருத்தர் கொண்டு வராரு. அந்த ஸ்டீரியோ டைப்பை இவர் உடைக்கிறாரு. அந்த கொண்டு வரவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் பெண்களை ஸ்டீரியோ டைப் பண்றாரு. என்ன பண்றாருன்னா ஒரு கூட்டு குடும்பம் இருக்கு. அந்த கூட்டு குடும்பத்துல அக்கா எல்லா சுமையும் சுமப்பா, அவளுக்குன்னு ஒரு சுய இன்பம் இருக்கு. இருந்தாலுமே அதை காட்டிக்க கூடாது. இந்த மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ளார பெண்களை கொண்டு போய் தள்ளுறாரு. யாரு? பாலச்சந்தர். தள்ளி பெண்களை ஸ்டீரியோ டைப் பண்ணி உள்ளேயே அடைக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா அவர் எண்ணம் அப்படித்தானே இருக்கும், அதை நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த ஸ்டீரியோ டைப்பை இந்த படம் உடைக்குது. இன்ஃபேக்ட் இந்த படத்துல இருக்கிற ஹீரோ கமலஹாசன் இருக்காரு, ரஜினிகாந்த் இருப்பாங்க, ஸ்ரீபிரியா இன்னைக்கு மக்கள் நீதி மையத்துல இருக்கிற மெம்பர் இன்னைக்கு இருக்காங்க. நாளைக்கு எப்படின்னு தெரியாது, அவங்களும் ரிசைன் பண்ணிட்டு போவாங்களா எப்படிங்கிறதெல்லாம் நடுவுல அரசியலுமா. ஸோ இப்ப அவங்க நடிச்ச இந்த படம் இருக்கும். இந்த படத்தோட கதையெல்லாம் நான் பெருசா சொல்ல போறது கிடையாது. இந்த படம் எதை பத்தி பேசுதுங்கிற இன்ஃபோ தான் ரொம்ப முக்கியம். இந்த படம் இந்த சமூகத்துல ஒரு காதல் தோல்வியினால புறக்கணிக்கப்படுற ஒரு பெண்ணோட விடுதலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த படம் ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பெண் விடுதலை அடைஞ்சிட்டா, அவளுக்கு விடுதலைக்கான சுவாசத்தை எடுத்துக்கிட்டா அப்படின்னா அந்த ஒரு பெண் எப்படி இருப்பா, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த படம் ரொம்ப தெளிவா காட்டும். இன்ஃபேக்ட் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல 2 ஹீரோ இருப்பாங்க. அவளை ஏமாத்தணும் விட்டுட்டீங்கன்னா ரஜினி கமல். இதுல ரஜினி ஒரு உமனைசர். கமலஹாசன் பெண்களை ஒரு சும்மா சாதாரணமா இதை உடலா பார்க்காதீங்க, பெண்ணுங்கிற ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணியம் பேசக்கூடியவர். ஆனா அந்த பெண்ணியம் பேசக்கூடியவர் ஒரு காலகட்டத்துல குடும்ப சூழல்ல அவர் எங்க போய் மாற்றாருன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் ஒரு பெண்ணை அடிமை இதுக்குள்ள சிக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள வரும். அப்போ இந்த ஸ்ரீபிரியா என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன சொல்றாங்கிறதோட தான் இந்த படம் முடியும். இன்ஃபேக்ட் இந்த படத்துல ஒரு பொண்ணு கெட்ட வார்த்தை பேசுவோம், ஒரு பொண்ணு செக்ஸை பத்தி பேசுவோம், ஒரு பொண்ணு நியூடிட்டிக்கும் செக்ஷுவல் எக்ஸ்போஷருக்குமான டிஃபரன்ஸை பேசுவோம். ஸோ இந்த படம் அந்த மாதிரியான பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரும். இது உண்மையாவே 78ல எடுத்த படம் அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு பிரமிப்பா இருக்குன்னா, சில படங்களை காலம் கடந்து எடுத்திருப்பாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் பேசக்கூடிய கருத்தை ஒரு படம் இப்பவே பேசும். அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். இதை பார்த்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இது நிறைய விஷயத்துக்கான எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான கதவை திறக்கும். இது இல்லை, இப்போ இருக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் சில முக்கியமான படங்கள் வச்சிருப்பாங்க. அந்த முக்கியமான படங்கள்ல பார்க்கும்போது இதெல்லாம் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சத்யஜித்ரே எடுத்த படங்களா இருக்கட்டும், பதேர் பாஞ்சலி பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன், மார்டின் ஸ்கார்செஸ் சொல்றது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒரு முக்கியமான படங்கள் எல்லா படைப்பாளிக்கும் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா இந்த படம்லாம் பார்க்காம நீங்க சினிமாவே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய படங்கள் இருக்கு. அதுல ஒரு படம் தான் நீங்க இப்ப இந்த அவள் அப்படிதான். எனக்கு இந்த அவள் அப்படிதான் பார்க்கும்போது பார்த்துட்டேன். ரொம்ப வருஷம், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டேன். அந்த படம் பார்த்து ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு படம் இது ரிலேட்டடாவே ஒரு விஷயம் பேசக்கூடிய ஒரு படம் தமிழ்ல வருது.
நம்ம நீங்க சொன்னீங்களா இயக்குனர் ராம் எடுத்த தரமணின்னு ஒரு படம் வருது. அது உண்மையிலே சொல்ல போனோம்னா அது ஒரு பெண்ணியம் எப்படிப்பட்ட கட்டமைப்புக்குள்ள இருக்கு, அந்த பெண்ணியத்தோட சைக்காலஜிக்கல் விஷயங்கள் என்னன்றது அந்த படத்தை ரொம்ப இஃப் ஐ கெட் அ சான்ஸ் நான் வந்து அந்த படத்தை பத்தி இன்னும் நல்லா பிரீஃபா பேசணுன்றது என்னுடைய ஒரு ஆசையாகவும் இருக்குது. பட் அது பார்க்கலாம், மேபி ஃபியூச்சர்ல அமைஞ்சா பார்க்கலாம். பட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவள் அப்படிதான் எப்படி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா செக்ஸ்ன்றதுக்கும் எக்ஸ்போஷர்ன்றதுக்கான டிஃபரன்ஸை ஒரு கேரக்டர் பேசுவோம். அது மாதிரி இந்த படங்கள் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விஷயத்த நம்மளுக்கு வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். பெண்ணை நம்ம என்ன மாதிரி இது பண்ணணும், ஐ மீன் ஹேண்டில் பண்ணணும், பெண்ணுன்ற உணர்வை வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே அந்த தரமணின்ற படம் வந்து பேசியிருக்கோம். ஸோ அவங்களாம் தான் இதெல்லாம் பார்த்து அந்த அவள் அப்படிதான் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி மேபி அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இறைவி கூட சொல்லலாம். இறைவி வந்து கார்த்திக் சுப்பராஜோட வந்து ஒரு பெண் வந்து அவருடைய பார்வைக்கு எப்படி பெண்கள் அப்படின்றது கூட சொன்னதா கூட இருக்கலாம். அதுவும் ஒரு நல்ல படம் தான், மென்ஷனபிள் மூவி தான். ஓகே, ஸோ ஐ திங்க் இதோட இந்த எபிசோடோட முடிவுக்கு வந்துட்டோம். வேற சில படங்கள் எல்லாம் வேற சில ஜேர்னர் அநேகமா நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி இந்த மாதிரி இல்லாம வேற வேற மொழிகளோட சில படங்களை சஜஷன்ஸ்ல எடுத்துட்டு வரோம். நன்றி.